ஏறுங்க, பயப்படாம ஏறுங்க. இந்த சைடு பல்லாக்குது, இந்த சைடு பல்லாக்குது. கேமராமேன் இப்படியே நடந்து கவுந்துக்குவேன். குட் கேர்ள், குட் கேர்ள். வெரி குட். எல்லாத்தையும் கழுவி வேக வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணுவோம், நாங்க சுத்தி பார்த்துருக்காங்க. என்ன செய்யுதா? மேல வாங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே சுத்தி பார்த்துருக்காங்க. வீடு சுத்தி பாக்குறாங்களா? செவுரா? செவுரு வராது, கிச்சனுக்கு செவுரு வராது. இப்போ வந்து இந்த ஆலன் கிச்சன் எல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதனால இப்ப கொஞ்சம் ஆலன் செவுரு வருமான்னு கேட்டான். செவுரு வராதாத்த? செவுரு வரும். 4 அடி வழி இருக்கணும். வழி 4 அடி தான். வழி 4 அடி தான். செவுரு வைக்கணும், இனிமே தான் வைக்கணும். ஜெயஸ்வீதா, ஆயாக்கு வீடு சுத்தி காட்டு. பயமா இருக்கு சொன்னீங்க, எப்படி ஏறதுக்கு? படிக்கட்டு சந்து சந்தா இருக்கிறதுனால அத்தைக்கு பாக்கட பயமா வருது. ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டுல ஏறுறதுக்கு அத்தை. அப்புறம் இந்த பக்கமும் சந்தா இருக்குது. வரமாட்டாலாம். ஏறுங்க, பயப்படாம ஏறுங்க. கால் உள்ள மாட்டீங்கன்னு பயப்படுறாங்களா? அதெல்லாம் ஜன்னல். மேலே வந்தாச்சு. முன்னாடி வந்து பார்த்ததுக்கு அப்படியே சும்மா இருக்குது. கொஞ்சம் சவுறு வச்சேன். இந்த சைடு பல்லாக்குது, இந்த சைடு பல்லாக்குது. கேமராமேன் இப்படியே நடந்து கவுந்துக்குவேன். எனக்கு தெரியும் எங்க பல்ல இருக்குன்ட்டு. பெரிய பெரிய ஜன்னல். ஜன்னல் வந்து இங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, காங்கிரீட் போட்டிருக்காங்க. லிண்டல் மட்டத்துக்கு வந்து காங்கிரீட் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. தண்ணியா அதான் பால்கனி. பால்கனி பால்கனி வந்து பார்த்தேன்னா இங்க நான் பெருசா வைக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டுருந்தோம். பிளான் அப்படிதான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தேன்னா இந்த பிளான் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே அப்படிதான் இது ஆஃபீஸ் ரூமா மாத்திக்கலாம். நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தேன்னா இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வைப்பேன். ஸோ அப்போ வந்து யூஸ் ஆகும் சொல்லிட்டு ஒரு அப்படியே புதுசா போட்டாச்சு, பெருசா போட்டாச்சு. ஆஃபீஸ் ரூமுக்காக பெருசா பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு இதே பால்கனி போதும், நல்லா பெருசா இருக்கு இந்த சைடு. அதை யூஸ் பண்ணிக்கலாம், செடிலாம் வைக்கலாம். சரி, நம்ம எப்படியுமே செவுரு வைக்கணும். வைக்கணும் தான். ஒரு பள்ளி மரம் சிரிப்பு தான். எப்படி சிரிப்பா பாரு. ஊருக்கு போறாங்கம்மா. ஆயா பேக்ல எத்தனை ஊருக்கு கிளம்பிட்டாங்க, சிரிக்கிறாரு. அவரு ஆயா கூட சும்மா வெளியே போறேன்னு சிரிச்சுன்னு வாங்கும் போதுதான் தெரிய போகுது அவரு. அம்மாட்டப்பா ரிஷிதா பாய் சொல். அம்மாட்ட போடா, அம்மாட்ட போ. ஏய் ஜெசிதா வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்ததே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் அங்க இருக்க எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. பாப்பா பார்த்து ரொம்ப நாள், அது 1 மாசம் ஆகுது. நான் பாப்பாவை பாத்துட்டு போறதுக்காக வந்துட்டு பாத்தாங்க. அவர் அங்க விளையாட்டு கூப்பிடுறாரு, மெத்தப்படி கட்டிக்கிட்ட அங்க பால்கனில தான் மேக்ஸிமம் விளையாடிட்டு இருப்பா. அதனால அந்த சைடு போலாம். எந்த பக்கம் போலாம்? அங்க போலாமா? சரி வா. அங்க போய் செய்தா இங்க இருந்தே வாங்க முடியும். எப்படி அவர் வருவார்? வர மாட்டாரு. வாணி கொடுங்க கொடுங்க. மணி ஆயிடுச்சு பாரு. மணி ஆயிடுச்சுமா. பாய் சொல்லு ஜோஷிதா. சரி இறக்கி விடு, விளையாட்டு நான் தூக்கிறேன். பை எடுத்துக்கிறேன், பை எடுத்துக்கிறேன். பை 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 எடுத்து போலாம். நான் தூக்கிறேன். அழக்கூடாது ஜோஷிதா. அம்மாட்டு வா, வா. சரி குடு செய்யற. பாய் சொல்லு ஜோஷிதா. பாய் ஜோஷிதா, பாய் சொல்லு.
தெரியாதுல்ல என்னண்ணா என்ன ஜிஷிதா எடுத்துக்கின்றாரு தூக்கி வச்சு பைய எடுத்துக்க ஊருக்கு போலாம் எடுத்து போமா அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு வா சரி அம்மா சொல்லு அம்மாவுக்கு பாய் ஜெஷிதா பாய் ஆயாக்கு பாய் சொல்லுவேன்னு பார்த்தா நீ இன்னுமே கிளம்பிட்ட போலாமா வழி காட்டுறாரு சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஜெஷிதா வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுவ போறாரு பிடிக்கின்னு போயிடலாம் ஏய் அழுவுறாரா டேய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நேத்தே ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணு செம்ம அழுக நானும் கூடயே போறேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தேன் அம்மா விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை அவளுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்து சமாதானப்படுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது ஆனா அம்மா சொன்னாங்க நான் பாப்பா வேணா தூக்கின்னு போட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நான் தான் வந்து வேணாம்மா அப்புறமா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஃபீட் பண்ணி இருக்கும் போது அங்க போனா வந்து ஏதாவது ஏங்கிடும் அழுவாலன்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் பாப்பாவை விட்டுட்டு நாங்க வந்து ஒரு வேலையா வெளியே போயிருந்தோம் போய் வரதுக்குள்ள ஜுரம் அடிக்கிற மாதிரி கணக்கணன்னு ஆயிடுச்சு உடம்புலாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இல்லம்மா இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறமா வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அம்மா போயிட்டாங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கா இப்போ ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சப்பாத்தி வந்து செஞ்சிடறேன் நான் சப்பாத்தி ஆமா சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் உருளைக்கிழங்கு குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவி பண்ண போறேன் நான் வேற லெவலு ஆமா அப்புறம் வந்து அம்மா பச்சை மல்லாட்டை எடுத்துன்னு வந்தாங்கல்ல அதை கழுவி காய வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன் வெங்காயத்தக்கெல்லாம் வெட்டி குருமா பண்ணிடலாம் அது குருமா சொல்ல கிரேவி சொல்ல ஏதாவது குடமிளகாய் உருளைக்கிழங்கு கேப்சிகம் மூணுத்தையும் போட்டு பண்ண போறேன் கிச்சனுக்கு வந்து எல்லா பொருளையும் கலைக்கிறது தான் வேலையே என்ன பண்றா ஃப்ரெண்ட்ஸ் அத்தை எடுத்துட்டு வந்த மல்லாட்டையை இப்போ வந்து வேக வைக்க போறோம் நான் வந்து கட்டப்பையில இருந்தது இல்ல உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல போட்டு அப்படியே காய வச்சிருக்கேன் ஏன்னா அப்படியே கட்டப்பையில இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமுத்திரம் அப்படியே ஒரு மாதிரி வந்து பச்சை மல்லாட்டை இல்ல ஆமா சார் அதனால அப்படியே காய வச்சிருந்தேன் ஒரு குச்சி கோம்பு வேறு பிஞ்சு எதுவுமே இல்லை எங்க அப்பா வந்து எல்லாமே பொறுக்கி கொடுத்துருக்காரு அதான் நான் பாக்குறேன் ஏதாவது இருக்காங்க ஒண்ணுமே இல்ல நல்லா கிளீனா இருக்கு நீ என்னடி பண்ற நான் ஹெல்ப் பண்றேன் அம்மாக்கு தண்ணியில கை விட்டா ஒரு பேச போற சந்திரமுகி மாதிரி ஜெஷிதா என்னம்மா பண்ற என்ன தண்ணியில விளையாட விட்டா நல்லா விளையாட ஒரு நாள் ஃபுல்லா அதான் எல்லாத்தையும் கழுவி வேக வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணுவோம் நாங்க சின்ன வயசுல மேல ஏறி நிப்போம் நின்னா டம் டம் எடுக்கும் உடையும் ஆமா அதுல உப்பு வந்து நல்லா இறங்கும் சரி மிதிக்கவா ஆனா இப்ப மிதிச்சா எல்லாமே சட்னி ஆயிடுமே அப்போ வந்து குட்டி பண்ணா இருப்பா ஜெஷிதா இது மேல ஏறி நீ நடமா மிதி வா மிதி வா ஏய் மிதினா எப்படி மிதிக்கிறாரு பாரு இது வந்து மிதிக்கணும்டி ஜெஷிதா மிதி ஜெஷிதா அங்க வா ஜெஷிதா இது மேல நடவா அவ வந்து செட் ஆக மாட்டாதுன்னா அப்படியே இதுல போட்டு அலசி இட்லி குண்டாங்க பசுமானம் தெரியல இதுலயே வேக வச்சிடலாமா அதுல குண்டான்ல வேக வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இது மாதிரி மல்லாட்டெல்லாம் வந்து கழுவி வேக வச்சு காய வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஸ்நாக்ஸ் இல்லாதப்ப அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எங்கிட்ட பெரிய பானை இருக்கும் அப்படியே வேக வச்சு பானையில கொட்டி வச்சிருப்பாங்க அந்த பானையை அடிக்க வச்சிருப்பாங்க கீழே இருக்கும் அது அதை அழுங்காம எடுத்து உடைக்காம நாங்க சாப்பிடுவோம் ஜஸ்விதா பண்ண அடங்க மாட்டியா இது எடுத்து ஜல்லியா போடு போடு அள்ளி போடு அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஒன்னா போடக்கூடாது அள்ளி போடு ரெண்டு கையால தண்ணி எல்லாம் போடக்கூடாது கீழே போடணும் பாரு நீங்க அள்ளியா போட கீழே போட்டியா ஒண்ணு போட்டாலாம் ஏலியா அம்மா அலசி வெரி குட் கேர்ள் வெரி குட் அதுல கை வைக்க கூடாது மறுபடியும் அதுல இருந்து எடுத்து இதுல போ
இதுல இருந்து தோட்டே தாண்டாய் கையில. வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா அலசி எடுத்து வந்து வச்சாச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கணும். இந்த சைடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காளான் கொடைமிளகாலாம் போட்டு சூப்பரா வந்து கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு கிரேவி. ஆமா சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிருக்கேன். இதையும் இது கூட வந்து சேர்த்துறேன். உருளைக்கிழங்கு, காளான், கொடைமிளகாய். நல்லா இருக்குப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா, குழம்பு தூள் மட்டும் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பரான கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி குருமா. அழகா கொடைமிளகாலாம் போட்டேன். சப்பாத்தி குருமா காலையில ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா, இட்லி மாவு கொஞ்ச நேரம் இருந்தது, அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலைய வந்து தூக்கி போட்டு அடுக்கு சட்டிலே போட்டு எவ்வளவு பேர் குண்டான்ல வேக வச்சிருக்க? ஒரே டைமே வேலை முடிஞ்சிடும்ல. சின்ன பாத்திரம்னா வந்து மாத்தி மாத்தி போட்டுன்னு இருக்கணும். ஒரே டைம் வேகட்டும் சொல்லிட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மூடி அப்படியே வேக வச்சுட்டேன். அதை அப்படியே காய வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு மீதி எல்லாம் காய வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். குட்டி பொண்ணு தானே உட்காந்து விளையாடி நிக்கிறாரு சப்பாத்தி.